இங்க மேல் வீட்டுல குடியிருக்கக்கூடிய ஒரு பையன் தன்னோட வீட்டோட தரையில பார்த்தனா சின்னதா ஒரு விரிசல் இருக்கிறத வந்து கவனிக்கிறான். அந்த ஹோல் வழியா அவன் கண்ணை வச்சு பாக்குறான். பார்த்தா கீழே வசிக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணை பார்த்தன இவனால பார்க்க வந்து முடியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரூம்லயும் இது மாதிரி ஒரு விரிசல் இருக்கிறத இவன் கவனிக்க வந்து செய்யறான். ஒரு நாள் வந்து தரையில படுத்துக்கிட்டு அந்த விரிசல் வழியா பார்த்துட்டு இருக்கும் போது கீழே வசிச்சிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு பார்த்தனா மேல வந்து பாக்குறா. அந்த பொண்ணு பார்த்தா அடுத்த செகண்ட் இவன் தலையை மேல தூக்கி ஒளிஞ்சுக்க வந்து செய்யறான். அவனுடைய கியூரியாசிட்டி பார்த்தனா மறுபடியும் அந்த ஹோல் வழியா அந்த பொண்ணை பார்க்க வந்து சொல்லுது. இந்த டைம் அவன் பார்த்துட்டு இருக்கும் போது சடனா பார்த்தன அந்த ஒரு பொண்ணு ஒரு லேடர் எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு மேல வந்து ஏற ஆரம்பிக்கிறா. பார்த்து அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு மேல ஏறி வந்துருவாளான்னு பதற வந்து செஞ்சுட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு மேல ஏறி வர ஆரம்பிக்கிறா. இவன் ரொம்பவே நர்வஸோட தன்னோட சட்டையை பார்த்தனா இறுக்கி பிடிச்சுக்கிட்டே அந்த ஹோல் வழியா பார்த்துட்டு வந்து இருக்கான். இப்ப அந்த ஒரு பொண்ணு அந்த ஹோல் வழியா தோட வரல விட்டு கையை வந்து அசைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா பார்த்தன வெளில யாரோ கதவு தட்டுற சவுண்ட் வந்து கேக்குது. இவன் அந்த ஹோலை இப்போ மூடி வச்சு விட்டுட்டு வெளில வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அந்த ஹோலை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த ஹோல் வழியா அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே உள்ள நடந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகவும் செய்யறான்.